தமிழ்நாட்டின் வாழ்வாதாரமாகிய காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடகம் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொடுமைக்கு மத்திய அரசும் துணை போகிற நிலையில் ONGC நிறுவனம் காவிரி படுகையில் மீத்தேன் எரிவாயு, ஷேல் கேஸ் எனப்படும் பாறை படிம எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் இவற்றையெல்லாம் எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பது தமிழகத்தில் ஏறத்தாழ 13-14 மாவட்டங்களை அடியோடு நாசமாக்கிவிடும். இதற்காக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நான் வழக்கு தொடுத்து மீத்தேன் எரிவாயு எடுக்கப்பட மாட்டாது என்று அரசு உறுதியளித்து அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் அதற்காக ஒரு நிபுணர் குழுவை நியமித்து அந்த நிபுணர் குழு மீத்தேன் கேஸ் எடுக்கக்கூடாது என்ற அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உள்ளே எக்காரணத்தை முன்னிட்டும் அனுமதிக்க மாட்டோம் என்று அரசு அறிவித்தது, தமிழ்நாடு அரசு. ஆனால் இப்பொழுது 48 நாட்களாக நெடுவாசலில் போராட்டம் நடக்கிறது. இந்த ஹைட்ரோ கார்பன் என்பது மீத்தேன், ஷேல் கேஸ் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வளையத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு மோசடியான சூழ்ச்சி திட்டம். இந்த நேரத்தில் தமிழக அரசு கொண்டு சொல்லிக் கொள்கிறேன், தமிழகத்தை வஞ்சிப்பதற்கு மத்திய அரசு முயற்சிக்கின்ற வேளையில் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. மீத்தேன், பாறை படிம எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் எதையுமே நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும். இல்லையில் மக்கள் கிளர்ச்சி வெடிக்கும். நான் கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஊராக சென்றதற்காக மக்களை திரட்டிய இந்த மீத்தேனை எதிர்த்து என்ற அடிப்படையில் இதே நெடுவாசலிலே போய் மக்களை திரட்டியிருக்கிறேன். எனவே மக்கள் கொந்தளிப்பு பெரும் புரட்சியாக மாறுகிற நிலையை முன்கூட்டியே உணர்ந்து இந்த மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு உடன் போகிற துரோகத்தில் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது, இந்த எண்ணமே தமிழக அரசுக்கு துளியும் ஏற்படக்கூடாது என்று நான் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு எதை செய்தாலும் அது மக்களுக்கு விரோதமான எந்த நடவடிக்கையும் நாங்கள் எதிர்ப்போம். அதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது பற்றி தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இப்பொழுது சந்தையிலே மாடுகள் விற்கக்கூடாது என்று சொன்னால் விவசாயிகள் வாழ முடியாது. வீடுகளிலே பராமரிக்க முடியாத நிலைமைக்கு வருகிற போது அவர்கள் உழவு மாடுகள், வண்டி மாடுகள் இவற்றை எல்லாவற்றையும் விற்பதை தவிர வேறு வழி கிடையாது. இப்படி விற்கக்கூடாது என்று மதச்சார்பற்ற தன்மைக்கும் பன்முகத்தன்மைக்கும் வேட்டு வைக்கின்ற விதத்திலே மத்திய அரசு செயல்பட்டு வருவது மிகவும் கண்டனத்துக்குரியது. கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் அனைத்து முதல்வர்களுக்கும் இது குறித்து கடிதமும் எழுதியிருக்கிறார். எனவே இந்த போக்கு ஒரு புல்டோசரை வைத்து நசுக்குவதை போல பன்முகத்தன்மை நசுக்குகிற போக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கும் மதச்சார்பின்மைக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்குமே பெரும் ஆபத்தாக விளையும் என்று மத்திய அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தலை சிறந்த இலக்கியவாதி, மிகச்சிறந்த ராஜதந்திரி. வாழ்க்கையிலே தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் அருகிலே இருந்து தந்தை பெரியாரின் குடியரசு அலுவலகத்திலே பணியாற்றி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாவுக்கு பிறகு கட்டி காத்து வந்தவர். அவருடைய இலக்கிய புலமை, அவருடைய எழுத்துக்கள், அவர் வழங்கியிருக்கக்கூடிய சங்கத்தமிழ், குரலோவியம், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், தொல்காப்பிய பூங்கா இவையெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்கள். அவருடைய சிறப்பு இயல்புகள் என்று சொன்னால் அவருடைய எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நினைவாற்றல், சமயோஜிதம் போல எதிரிகள் எதை சொன்னாலும் கூட அதை எளிதில் சுலபமாக மடக்குகிற விதத்திலே சொல்லக்கூடிய அந்த சொற்சிலம்பம் இருக்கிறது, அது அவருக்கு கைவந்த கலை. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.